இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட தேவனா இருக்கிறாரு. ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல எதனால நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல விடுதலை, அந்த இடத்துல ஜெயம், அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏசாயால சொல்லப்படுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன செய்வாரு? கொடியேற்றுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறாரு. இன்னும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்ம எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களுக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக காணப்படுகிறாரு. அப்ப நம்முடைய சூழ்நிலைகளில நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும், நம்ம துதிக்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவரிடத்துல காத்திருக்கணும், ஆண்டுடைய வசனங்களை கை கொள்ளணும், அவருடைய வழிகளில கற்பனைகளில நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தரிலே இருக்கிறாரு. ஆண்டவர் போகும்போது யோவான் 16 அதிகாரத்துல சொன்னாரு, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களிடத்துல அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறமாக சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பயந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் சமாதானம் அப்படின்னு சொன்னாரு, ஆனாலும் அவங்க பயந்துதான் இருந்தாங்க. எப்படி அவங்க செயலாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அவங்க காணப்பட்டாங்க. ஆண்டவரோடு இருந்தாங்க, ஆண்டவரோடு இருந்த அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அவர் அற்புதமானவர், அப்படி வல்லமைகள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதையும் அவங்க பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயமான சூழ்நிலை, மீண்டுமாய் அவங்க மீன் பிடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. அவங்களுடைய சொந்த தொழிலுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க மேல் வீட்டறையில அவங்க கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாள்ல அவர்கள் மூலமா அமர்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருக்கு தந்தருளின வரத்தின்படியே அவங்க வெவ்வேறு பாஷைகளில பேச தொடங்கினார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களோடு ஊற்றப்பட்ட நாள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? பலன் அடைந்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க சாட்சிகளா இருப்பீங்க, சமேரியா, எருசலேம், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆனா அவங்க அந்த வார்த்தைகளை நம்பினாங்களா நம்பலையா அப்படின்றத காட்டிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்க அதை உணர்ந்து கொண்டாங்க, அதை அவங்க அனுபவித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம பேதுருவை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேதுரு ஒரு மிகவும் துடிப்பான நபரா காணப்பட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்றத சொன்னாரு. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து ஆண்டவர் தான் அப்படின்றத அவன் உணர்ந்து கொண்டவனா காணப்பட்டான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும்படி அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க போகும்போது அவன் ஆண்டவரை மறுதலிச்சான். மக்கள் முன்பதாக நீ அவங்களோட இருந்தால அப்படின்னு சொல்றதுக்கு, ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வார்த்தை வரல. அவன் பயம் உள்ளவனா காணப்பட்டான். அவன் மறுதலித்தான் ஆண்டவரை. ஆனா பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன செய்யறான்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்க சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சி உள்ளவனாக, ஒரு பலன் உள்ளவனாக, பயப்படாதவனாக அவன் ஆண்டவருடைய வசனத்தை தைரியமா பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஏதுகரமான காரியமாய் இந்த பேதுரு மாறினா. எப்படி மாறினா? அவனுடைய சுயத்தினால அவன் செஞ்சதுனால அப்படி மாறினானா அப்படின்னா இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டதுனால, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவன் பெற்றுக்கொண்டதுனால அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிற கருவியாக பேதுருவ ஆண்டவர் என்ன செய்தாரு? உபயோகப்படுத்தினாரு. இந்த நாள்ல நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களா காணப்படும் போது மாத்திரம்தான் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை உண்டாக முடியும்.
வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்படும் போது எல்லா விதமான பயங்களும் நம்மளை விட்டு மாறி போகும். இந்த பேதுரு பயந்தவனா காணப்பட்டதுனாலதான் ஆண்டவர் மறுதளிச்சான். ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுச்சு. எப்ப மாறுச்சு? பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படும் போது அவன் மாறினவனா காணப்படுகிறான். அவன் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் ஊற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக அவன் ஆண்டவரை குறித்ததான வார்த்தைகளை அவன் உபயோகப்படுத்தும் போது 38ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அவன் தெளிவா பேசுறான். 41ஆம் வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்புறம் 6ஆம் வசனத்துல, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். சபையானது அப்பதான் பெருக ஆரம்பிக்கிறது. இந்த பேதுரு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறான். அவன் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுறாங்க. அடுத்து பார்க்கும்போது ஸ்தேவான் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவனா காணப்பட்டான். அவனை கொலை செய்தார்கள், ஆனாலும் அவன் மன்னிக்கிறவனா காணப்பட்டான். பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்களை அவங்க பெற்றுக்கொண்டதுனால பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டாங்க. பேதுருடைய நிழல்ல பட்டவங்களுக்கு அவங்களுடைய வியாதிகள் சுகப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான மிகப்பெரிய அற்புதங்களை பேதுரு மூலமாக ஆண்டவர் செயலாற்றினாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மிடத்திலிருந்து செயலாற்றும் விதம் மிகவும் பெரியதா காணப்படும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்ற வசனம் இருக்கிறது. நம்ம தாகமா ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி செய்வார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ற வசனம் நம்ம மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்திருக்கிறது மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாம இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழுகிறது மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை, பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளும் மிகப்பெரிய போராட்டங்களும் பொல்லாத காரியங்களும் தான் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்துக்கு விலகி வாழுவதற்கு மிகப்பெரிய சவாலாகவே காணப்படுகிறது. இந்த சவால்களை எதிர்த்து நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் மாத்திரமே இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஜெயம் உள்ளவர்களாக மாற முடியும். மற்றவர்களையும் நம்ம ஜெயத்துக்குரியவர்களாக வழி நடத்தணும். ஒருவேளை இந்த ஆண்டுல நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிற ஆண்டா இருக்குது, ஆனா எத்தனை பேரை நம்ம ஜெயத்துக்குரியவர்களாக நம்ம மாற்றுகிறோம் அப்படின்றதும் நமக்கு ஒரு பணியாக, ஒரு நம்மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. நம்ம மாத்திரம் ஜெயிக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது, மற்றவர்களையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக மாற்றணும். அப்படிப்பட்ட வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவர் இந்த ஆண்டுல நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த ஆண்டுல நீங்க எங்களுக்கு தரப்போகிற ஜெயத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க உம்மிடத்துல ஆண்டவரே அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரை கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே சப்பா நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட, வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை அமர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவினால நிரப்புங்க, விசுவாச கிரியைகளினால நிரப்புங்க. ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறதான காரியங்களில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் எங்களுக்கு வேணும். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்க எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை இல்லாம நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த வருஷத்தை நாங்க ஜெயம் உள்ளவர்களாக, ஆண்டவரே வெற்றி உள்ளவர்களாக முடிக்கிறதற்குரிய வல்லமை எங்களுக்கு நீங்க தந்தரல வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக உம்மிடத்திலிருந்து
ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக நீங்க எங்களை மாற்றும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பேதுருவை ஆண்டவரே, பயந்திருந்த பேதுருவை நீங்க எவ்வளவு உபயோகித்தீங்களோ அதே போல நாங்கள் பயந்த சூழ்நிலையில் நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை தோல்வியாய் காணப்படுகிறது. எங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி வெற்றி தர வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆண்டவரே சப்பா எங்கள் வாழ்க்கையில செயலாற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்க சிறுக உங்களுடைய சமூகத்துல மண்டாடுகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை